கடகராசி புனர்பூசம் 4, பூசம், ஆயில்யம் சேர்ந்த கடகராசி நேயர்களே, தாய் அன்பு உள்ளம் கொண்டவர்கள், அதிக அன்பை எல்லோரிடமும் செலுத்துபவர்கள், கவிதை கலைகளில் ஆர்வம் கொண்டவர்கள், வியாபாரிகள், மிகச்சிறந்த அரசியல்வாதிகள் எல்லோரும் கடகராசியை சேர்ந்தவர்களாகவே இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக கடகராசியில் குரு உச்சம் அடைவது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். நல்ல குணங்களை உடையவர்கள். இந்த ராசியின் தொடக்கத்தில் கடகராசிக்கு 12இல் குரு இருந்து ராசி தொடங்குகிறது, இந்த ஆண்டு தொடங்குகிறது. அதனால் சுப விரயங்கள் அதிகரிக்கும். சுப விரயங்களை செய்து கொள்ளுதல் நல்லதும் கூட. ராசிநாதன் 11இல் இருப்பதால் அவர்களது ஆசைகளும் அவர்களது எண்ணங்களும் ஈடேற அதிக வாய்ப்புகள் உண்டு. 2இல் இருக்கக்கூடிய கேது தன் பேச்சிலும் குடும்பத்திலும் சிறு சிறு சலசலப்புகளையும் காரியங்களையும் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வாய் கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். 8இல் இருக்கக்கூடிய ராகுவினால் உடல் சம்பந்தமான சில பிரச்சனைகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் உடல் ஆரோக்கியத்தை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வெற்றியும், மாணவர்களுக்கு சிறந்த படிப்பும், இளைஞர்கள், பெண்கள் அவர்களுக்கு வாழ்வில் உயர்வும் இந்த வருடம் உண்டாக்கும். இருந்தாலும் கடகராசியைச் சேர்ந்தவர்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று கிரகநிலை சொல்கிறது.